ஹலோ நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும். வாங்க அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கதை எப்படின்னா, வெள்ள காலத்தில் வந்து நடந்த கதை. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வெள்ளைக்காரர் வந்து நம்ம வந்து கோழி சாப்பிட்றோம், இந்த சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், எனக்கு வந்து மனுஷக்கறி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து நல்லா சமைச்சு பிடிச்சிட்டாங்க. அவரும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்படியே டெய்லியும் ஒவ்வொரு ஆளாக பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவனும் சாப்பிட்டு இப்படியே இருக்கும்போது அப்படியே ஆள் குறைஞ்சிட்டே இருந்துட்டாங்க. உடனே அந்த சமையல்காரனுக்கு பயம் வந்துச்சு. ஆஹா, இவன் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றான். நான் இப்படியே ருசியாக இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா அப்புறம் வந்து நாளைக்கு நம்மளையும் பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிக்க, ஒரு நாள் இன்னொரு நாள் அதில் புக் பண்ண ஓவரால் போட்டு இந்தாங்க ராஜாவும் அப்படின்னு அவர் ஐயையோ ஒரே உப்பு கறி. உடனே அதோட மனுஷக்கறி சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டாங்க. அந்த காலத்தில் மட்டும் அந்த சமையல்காரர் வந்து உப்பு போடல, மனுஷங்கள்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் இருப்பான். இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்தான். அதை கேட்டேன், அதை வந்து நான் இப்போ வந்து உங்களோட சொல்கிறேன். இன்னும் ஒரு கதை, அது வந்து காந்திஜி வாழ்க்கை. காந்திஜி வந்து அப்போ வந்து சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பையனிடாமல் வந்து காந்திஜி இவன் வந்து நிறையா மிட்டாயாக சாப்பிட்றான், இவனுக்கு வந்து நீங்கள் தான் நல்வழி காட்டணும் அப்படின்ட்டு நல்ல புத்தி சொல்லி இனிப்பு நிறையா சாப்பிட வேணான்னு சொல்லுங்க. வாயெல்லாம் பூச்சா உடனே காந்திஜி, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு இருக்கு. சரி, ஏன் காந்திஜி இல்லை நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து காந்திஜி உங்களுக்கு நீங்கள் தான் நல்லா அறிவுரை. உடனே காந்திஜி, தம்பி இந்த வரிப்பா, நீ வந்து மிட்டாய் சாப்பிடக்கூடாது, மிட்டாய் சாப்பிட்டா உடம்பு நல்லதில்லை, பல்ல பூச்சி வந்துடும், அதனால் வந்து நீ சரி அந்த பையனும் சரி காந்திஜி நான் சொல்கிறத கேட்டுக்கிறேன். உடனே அந்த அம்மாவுக்கு சந்தேகம், என்னங்க ஐயா, நேற்றே இதை சொல்லி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைம்மா, நேற்று வரைக்கும் நானும் நிறையா ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் வந்து எனக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் நிப்பாட்டிட்டேன், அதனால தான்மா உனக்கு வந்து நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சொன்னேன். எப்பயுமே ஒருத்தருக்கு அறிவுரை கொடுக்கும்போது நம்மளும் அதேமாரி நடக்கணுமா. நானும் நிறையா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இந்த தம்பிக்கும் ஸ்வீட் சாப்பிடாதுன்னா அப்புறம் அதனால் நான் ஸ்வீட் சாப்பிட்றத நிப்பாட்டின உடனே அதான் நாளைக்கு வந்து உங்கள் பையனை வந்து என்கிட்ட அறிவுரை கேட்க. உடனே சொன்னாங்க, எப்பயுமே அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அதே மாதிரி கரெக்டாக நடக்கணும். அப்படி இருந்தால் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லணும், இல்லைன்னா நம்ம பாட்டு கம்முன்னு. இதுதான் இந்த காந்திஜியோட கதை. நன்றி, வணக்கம்.